श्रीगुरुभ्यो नमः। मैकुण्डवर्तितबलोदभवत्प्रसादात् तम्बोजयोनिरसृजत् किल जीवदेहान् स्तास्नूनि बृहमयानि तदातिरश्चां जातिं मनुष्यनिवहानपि देवभेदान्. இந்த 10வது தசகத்தில் பட்டதிரி பிரம்மதேவரின் பல படைப்புகளை பற்றி விரிவாக கூறுகிறார். அதில் இந்த ஸ்லோகம் 1ல் பட்டதிரி குருவாயூரப்பன் பார்த்து கேட்குறார். ஓ குருவாயூரப்பா, வைகுண்டநாதா, உன் அருளினால் பிரம்மதேவர் மிக்க வலிமை அடைந்தவராய் பல ஜீவராசிகளை சிருஷ்டித்தார். அதாவது தாவரங்கள், மரம், செடி, கொடி, பறவை, மிருகம் முதலியவைகளும், மனித வர்க்கங்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் முதலிய தேவ பேதங்களையும் படைத்தார் என்று பட்டதிரி கேட்க ஸ்ரீ குருவாயூரப்பனும் ஆம் என்று சொல்லி அங்கீகரித்தார். மித்யாக்ரஹாஸ்மி மதிராகவிகோபபீதி அஜ்ஞானவృత్తిமிதி பஞ்சவிதாம்ச சிருஷ்ட்வா உத்தாமதாமசபதார்த்தவிதானதூனஸ் தேனே த்வதீய சரணஸ்மரணம் விசுத்யை. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் மதி, மயக்கம், அகங்காரம், ஆசை, கோபம், அச்சம் என 5 அஞ்ஞான பாவங்களை படைத்தார். இந்த 5 அஞ்ஞானங்கள் தான் ஜீவராசிகளின் இடத்தில் தோஷங்களாக இருக்கின்றன. இந்த தமோகுண காரியமான அஞ்ஞானத்தை சிருஷ்டித்ததால் பிரம்மதேவருக்கு மிகவும் துயரம் வந்தது. இந்த அறியாமையை விளக்க பிரம்மதேவர் உன் திருவடிகளை தியானித்தார் என்று சொன்னார். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாதன முனிம் ச சனத்குமாரம் தே சிருஷ்டி கர்மணி து தேன நியுஜ்யமானாத் த்வத்பாத பக்திரசிகா ஜக்ருஹுர்னவாணி. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் மனதினால் சனகன், சனந்தன், சனாதனன், சனத்குமாரன் என்ற சனகாதி முனிவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை படைப்பு தொழிலில் ஈடுபடச் சொன்னார். ஆனால் அவர்களோ பிரம்மாவின் சொல்லை கேட்காமல் உங்கள் திருவடிகளில் விருப்பமுடையவராக இருந்தார்கள் என்று கூறினார். तावत् प्रकोपमुदितं प्रतिरुन्धतोऽस्य प्रूमद्यतो जनिमृडो भवदेकदेश नमामि मे कुरुपतानि च हाविरिञ्चेत् यातौ रुरोध किल तेन सरुद्रनामा. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார். ஓ குருவாயூரப்பா, சனகாதிகள் பிரம்மாவின் சொல்லை மறுத்தபோது பிரம்மதேவருக்கு கோபம் வந்தது. அதை அடக்கி அவரது புருவங்களின் நடுவிலிருந்து உன் அம்சமான ஒரு மிருடன் தோன்றினார். இவர் பிறந்த உடனேயே பிரம்மதேவரை பார்த்து தனக்கு பெயரையும் இடங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டினார். இந்த உலகை கண்ட அந்த மிருடன் கண்களிலிருந்து ஜலம் வந்ததால் ஸ்ரீருத்ரன் என்று பெயர் பெற்றார் அவர் என்று கூறினார். एकादशाह्वयतया च विभिन्नरूपं रुद्रं विधाय दयिता वनिताश्च तत्त्वा तावन्द्यदत्त च पदानि भवत्प्रणुन्न प्राह प्रजा विरचनाय च सादरं तम्. இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். ஓ குருவாயூரப்பா, உன்னால் ஏவப்பட்ட பிரம்மதேவர் ஸ்ரீ ருத்ரனை பார்த்து 11 உருவங்களை ஏற்கச் செய்து 11 பெயர்களையும் அளித்து அன்பு நிறைந்த 11 மனைவிகளையும் கொடுத்தார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இருப்பிடத்தை தந்து மக்களை படைக்கும்படி பிரம்மதேவர் அன்புடன் கேட்டுக்கொண்டார். रुद्रापि सृष्टभयदाकृति रुद्रसङ्ग सम्पूर्यमाणभुवनत्रयभीतचेताः मामा प्रजा सृजतपश्चरमङ्गलायेत् याचष्टतं कमलभूर्भवदीरिदात्मा.
இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, உடனே ருத்ரன் பயங்கரமான உருவங்கள் கொண்ட பல ருத்ர கணங்களை படைத்தார். இதனால் 3 உலகங்களும் பயங்கரமான ருத்ர கணங்கள் நிரம்பியதால் பிரம்மதேவர் மிகவும் பயந்தார். அந்த ருத்ரனை பார்த்து பிரம்மதேவர், போதும், இனி நீங்கள் சிருஷ்டிக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு, இனி நீங்கள் உலகிற்கு மங்களம் உண்டாவதற்கான தவத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். तस्यातसर्गरसिकस्य मरीचिरत्रिस् तत्राङ्गिराक्रतुमुनि पुलः पुलस्त्यः अङ्गातजायत भृगुश्च वसिष्ठदक्षौ श्रीनारदश्च भगवन् भवदङ्घ्रिदासः. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் தானே படைப்பு தொழிலை செய்தார். உடலில் இருந்து மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், சுகிருத், புலகர், புலஸ்தியன், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் என்ற 9 பிரஜாபதிகளை தங்களுடைய சரண சேவையில் மிகுந்த பற்றுள்ள ஸ்ரீநாரதரையும் சிருஷ்டித்தார். धर्मादिकानपि सृजन्नत कर्दमं च वाणिं विताय वितिरङ्गजसङ्कुलोऽभूत् त्वद्बोधितैः सनकदक्षमुखैस्तनूजैः उत्पोदितश्च विररामतमोऽपि मुञ्चन्. இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் கர்தமர், தருமர் முதலியவர்களை படைத்தார். பிறகு சரஸ்வதியை படைத்து காமவிகாரம் அடைந்தார். அப்பொழுது அந்தர்யாமியான தாங்கள் சனகாதிகளை கொண்டு பிரம்மதேவருக்கு உபதேசித்தீர்கள். தன் புத்திரர்கள் சொல்லை கேட்டு பிரம்மதேவர் அந்த அஞ்ஞானத்தையும் விட்டார். वेदान् पुराणनिवहानपि सर्वविद्या कुर्वन्निजाननगणाच्चतुराननोऽसौ पुत्रेषु तेषु विनिधाय ससर्गवृत्तिम् अप्राप्नुवंस्तव पदाम्भुजमाश्रितोऽभूत्. இந்த 9வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, பிரம்மதேவர் 4 வேதங்கள், ருக், யஜுர், சாம, அதர்வ வேதங்கள், வேதங்களின் அங்கங்கள் 6, சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம், அப்புறம் எல்லா புராணங்களையும் கலைகளையும் படைத்தார். இந்த வித்யை மரீச்சி முதலிய புத்திரர்களுக்கு உபதேசித்தார். ஆகிலும் உலக சிருஷ்டிக்குள்ள பெருக்கை அடையவில்லை. இதற்காக பிரம்மதேவர் உங்கள் சரண கமலத்தில் அடைக்கலம் புகுந்தார் அல்லவா என்று பட்டதிரி கேட்க, குருவாயூரப்பனும் ஆம் என்று அங்கீகரித்தார். இப்படி பட்டதிரி கூறியதிலிருந்து நம் போன்ற மனிதர்கள் காரிய சித்திக்காக ஸ்ரீ பகவானை சரணம் அடைய வேண்டும் என்று நிச்சயமாகிறது. जानन्नुपायमतदेहमजो विभज्य स्त्रीपुंसभावमभजन्मनुतत्वदुभ्यां ताप्यां च मानुषकुलानि विवर्धयंस्त्वं गोविन्दमारुतपुरेशनिरुन्तिरोगान्. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, கோவிந்தா, பிரம்மதேவர் உயிர்களின் வளர்ச்சிக்கு உரிய வழியை அறிந்தார். தனது உடலை 2ஆக பிரிந்த தம்பதிகளாக ஸ்வயம்பு மனு என்ற ஆண், சதரூபை என்ற பெண், கணவன் மனைவி, உலகத்தின் முதல் தம்பதிகளை சிருஷ்டித்தார். இந்த தம்பதியின் மூலம் மனித வர்க்கத்தை பெருக்கினார். இப்படி மனித வர்க்கங்களை படைத்து கொண்டிருக்கிற கோவிந்தா, நீயே என் நோய்களை அகற்ற வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் அப்படியே செய்வேன் என்று தலையை அசைத்தார். இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி தனது ரோகங்களை மட்டும் போக்க கேட்காமல் பொதுவாக கூறியதால் எல்லோருடைய ரோகங்களையும் போக்க வேண்டும் என கேட்டதாக நாம் கொள்ள வேண்டும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம்.